பூண்டு சாதத்துக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்துட்டு நான் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், 1 ஸ்பூன் ஜீரகம், இது ஒரு 3 மிளகாய். இது வந்து நான் சின்னதாக இருக்கிறதுனால 3 போட்டிருக்கேன். பெரிய மிளகாய் இருந்தால் ஒரு 2 போட்டுக்குங்க. அதோட ஒரு கைப்பிடி வேர்க்கடலை, இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகாய் காம்பு கிள்ளிட்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் அந்த பூண்டை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டை நல்லா இது மாதிரி செவர வறுத்து, வேர்க்கடலை ஜீரகம்லாம் வறுத்தவங்கள மிளகாய் அதோடு போட்டு அரைச்சிக்கலாம். அதே கடாயில் எண்ணெய் இருக்குது, அதில் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன். நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை அதை கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நம்ம கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுட்டு சாத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு அரைச்ச பொடியும் போட்டு ஒரு கிளறிக்கலாம். இதோட சாதத்தையும் போட்டு நம்ம கிளறிக்கலாம். எல்லா பக்கமும் இப்போ நல்லா கிளறியாச்சு. உப்பு பார்த்துக்குங்க, பத்தலைன்னா போட்டு இப்போ கிளறிக்கலாம். ஒரு பூண்டு சாதம் ரெடி ஆகிட்டு. பூண்டு சாதம் ரெடி. நம்ம இது வந்துட்டு அந்த வறுத்தமில் அந்த வேர்க்கடலை, பூண்டு, அந்த கருவேப்பிலை, அந்த வாசமே சூப்பராக இருக்குது. நல்லா கிளறும் போதே அப்படியே சாப்பிடணும் போல் தோணுது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம சாப்பிடும்போது அந்த பூண்டோட வாசனை, வேர்க்கடலை, கருவேப்பிலை வாசனைலாம் கமகமன்னு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.